பிரதமர் மோடி தனது பிரச்சாரத்தில் இஸ்லாமியர்கள் குறித்து பேசிய கருத்து சர்ச்சைக்குள்ளாகி இருக்கு. நிறைய அரசியல் கட்சிகள் தனது கண்டனத்தை பதிவு செஞ்சிருக்காங்க. அதிமுகவும் அறிக்கை வெளியிட்டிருக்கு. சோ பிரதமருடைய இந்த தொடர் பேச்சுகள் நீங்க எப்படி பாக்குறீங்க? எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. நான் அந்த கட்சியில இருந்தேன் இவ்வளவு நாளா. இந்த மாதிரி ஒரு ஹேட் ஸ்பீச் கொடுக்கற ஒரு கட்சியில நான் இவ்வளவு நாளா நான் பிளைண்டா இருந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ஃபீல் பண்றேன். அதே மாதிரி இப்போ மக்கள் எல்லாருமே அதை விழிச்சுப்பாங்க அப்படின்றது. என்ன மாதிரி நிறைய பேர் இருந்திருப்பாங்க இல்லையா, ஒரு 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 என்ன சொல்றது, பிரெயின் வாஷ் ஆகி அங்க ஒரு பக்கமா இருந்திருப்போம். நம்ம அந்த மாதிரி இல்லாம நம்ம வந்து எல்லாரும் கொஞ்சம் விழிச்சு இது கண்டனம் வந்து எல்லாருமே கொடுக்கணும். ஏன்னா வந்து ஒரு மனித நேயத்துக்கே இது வந்து ஒரு சரியான ஒரு விஷயம் கிடையாது. இது வந்து ஒரு என்ன சொல்றது, ஒரு தனி மனிதர் மட்டும் இல்லாம ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை வந்து நீங்க வந்து தாக்குறது, சிறுபான்மையரை தாக்குறது வந்து ரொம்ப தவறா இருக்கு. அது கண்டிப்பா வந்து எலெக்ஷன் சமயத்துல வந்து ஓட்டுக்காக நீங்க அதை செய்யறது வந்து ரொம்ப கீழ்த்தனமான ஒரு அரசியலா இருக்கு பாக்குறதுக்கு. அதுவும் ஒரு பிரதமர் வாயில இதுக்கு முன்னாடி எந்த பிரதமரும் இந்த மாதிரி பேசினது கிடையாது. அதான் இப்ப வந்து மோடி அவர்கள் வந்து இப்படி பேசுறது கேட்கும் போது முன்னாள் பாஜக நிர்வாகிய எனக்கே வந்து ரொம்ப கேட்கறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. எதுக்கு இந்த மாதிரி ஒரு போக்குல போயிட்டு இருக்கு. கண்டிப்பா மக்கள் இதுக்கான தக்க பதில் அடி கொடுப்பாங்க அப்படின்றதுதான் நான் சொல்வேன். இவருடைய பிரதமர் மோடியோட பேச்சு குற்றம் சாட்டி தேர்தல் ஆணையத்திலும் புகார் கொடுக்கப்பட்டிருக்கு. தேர்தல் ஆணையத்துடைய செயல்பாடுகள் எப்படி இருக்குன்னு பாக்குறீங்க? திருப்பி சொல்லுங்க. பிரதமர் மோடியோடைய இந்த பேச்சுக்கு நடவடிக்கை எடுக்க கோரி தேர்தல் ஆணையத்திலும் காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சிகள் வந்து புகார் கொடுத்திருக்காங்க. தேர்தல் ஆணையத்துடைய செயல்பாடுகள் எப்படி இருக்குன்னு பாக்குறீங்க? கிட்டத்தட்ட எத்தனையோ ஆயிரம் பேர் வந்து புகார் கொடுத்திருக்காங்க எலெக்ஷன் கமிஷனுக்கு. 30,000 பேர்கிட்டயோ கொடுத்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஆனா வந்து தேர்தல் கமிஷன் வந்து இது வரைக்கும் ஏன் ஆக்ஷன் எடுக்கல? இங்க எலெக்ஷன் நடக்கும் போதே வந்து நிறைய விஷயங்கள் ஓட்டர்ஸ் லிஸ்ட்ல வந்து நம்ம பேர் இல்லைன்னு போது அதுக்கும் எதுவும் இல்ல. ஷார்ட் பீரியட்ல நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் ஃபேஸ் நடந்தது. அதுக்கு ஓகே, அதுவும் சார்ந்து நம்ம வந்து பண்ணிட்டோம், எலெக்ஷன் பண்ணிட்டோம். அதையும் மீறி வந்து இன்னைக்கு வந்து கரெக்டான எலெக்ஷன் கமிஷனோட எவ்வளவு சதவீதம் கூட சொல்றதுக்கு வந்து கரெக்டா சொல்லாம அவங்க வந்து எவ்வளவு 72% இப்ப 69. இப்ப எதுக்குமே பதில் சொல்றது இல்ல. அப்ப எப்படி மோடியை கேட்பாங்க? மோடியை வந்து ஒரு பெரிய சக்தியா தான் அவங்க பாக்குறாங்க. அவருக்கு ஒரு சரிவு இருக்குன்றது வந்து நம்ம எல்லாருக்குமே தெரியும். மோடி வேவ்ன்றது வந்து முழுக்க முழுக்க அது வந்து உடஞ்சாச்சு. அந்த 400 அப்படின்னு சொன்னதெல்லாம் உடஞ்சு போயாச்சு. இன்னைக்கு மக்கள் வந்து அதுக்கான வந்து பதில் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. ஏன்னா பொருளாதாரமா இன்னைக்கு யாருமே வந்து நல்லா இல்லை அப்படின்னு சொல்லும் போது இன்னைக்கு எல்லாம் விட்டுட்டு வேலை விஷயமா இருக்கட்டும், 2 கோடி வேலை விஷயமா இருக்கட்டும், எதுவுமே வந்து கரெக்டா இல்லாம ஆனா வந்து இந்தியா பூரா வந்து அவருக்கு வந்து குறையுதுன்னு சொன்ன உடனே இதுக்காக வந்து அவர் முஸ்லிம்ஸை தாக்குறது வந்து ரொம்ப தப்பா இருந்தது. அதுவும் பெண்கள், முஸ்லிம் பெண்கள் வந்து இவ்வளவு குழந்தை பெத்துக்கிறாங்க அப்படின்றது வந்து ரொம்ப அதுக்கு ஏற்றுக்கக்கூடிய விஷயம். பாலின்மாவும் அது பாதிக்கப்படுதுன்னு தான் நான் சொல்வேன் நான். சோ என்னை பொறுத்த வரைக்கும் எலெக்ஷன் கமிஷன் ஏன் குவைட்டா இருக்காங்கன்னா அவங்க வந்து ஒரு முழுக்க பாரதிய ஜனதா கட்சியோட நிர்வாகியா தான் பிஹேவ் பண்றாங்களே தவிர ஒரு அரசாங்கத்துக்கான ஒரு நிர்வாகமா இல்ல. அவங்க தனிப்பட்ட முறையில வந்து அவங்க வந்து ஒரு தனிப்பட்ட நிர்வாகம். அவங்க அதுக்கான ஒரு இது கூட பவர் இல்லாம யூஸ் பண்ணாம வந்து அவங்க வந்து வெறும் பாரதிய ஜனதா கட்சிக்காகவே அவங்க வந்து வேலை செய்யும் போது ஜனநாயகம் படுகொலையாயிருக்கு. 400 இடங்கள் கிடைக்காது அப்படின்னு சொன்னீங்க. பிஜேபிக்கு எவ்வளவு இடம் கிடைக்கும்னு நீங்க சொல்றீங்க? என்ன பொறுத்த வரைக்கும் கருத்து கணிப்பு வந்து காமிக்கிறது எல்லாமே வந்து ரொம்ப என்ன சொல்றது, கேக்ல வந்து ஐஸ்கிரீம்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணி ஒரு மாதிரி சொல்றாங்க. அதெல்லாம் அப்படிலாம் கிடையாது. என்னந்தாலும் உருகிடும். அந்த ஐஸ்கிரீம் உருகதான் செய்யும் அப்படின்னு நான் சொல்லுவேன். உருகும் போது அந்த எந்த அளவுக்கு உருகுமோ கீழே போயிடுமோ அந்த அளவுக்கு கீழே போகும். என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு 220 தாண்ட மாட்டாங்க என்டிஏ அப்படின்னு சொல்லுவேன். அதே போல கோவையில அண்ணாமலை வந்து பேசுறப்போ 1 லட்சம் வாக்காளர்கள் வந்து வாக்காளர் பட்டியல இருந்து விடுபட்டிருக்காங்க அப்படின்னு வந்து ஒரு குற்றச்சாட்டை முன் வச்சிருக்காரு. இதுக்கு உங்களுடைய பதில் என்ன? அண்ணாமலை என்னைக்குதான் அடிச்சு விடல. வாயில வந்தது உருட்டுவாரு, நல்லா உருட்டுவாரு, நல்லா அடிச்சு விடுவாரு. அவருக்கு இது தவிர வழி இல்ல. அவருக்கு பிழைக்கிறதுக்கே பொய் சொல்றது மட்டும்தான். யாராவது 1 லட்சம் வாக்காளர்கள் வந்து அவரு அதுவும் பிஜேபி ஆளுங்க மட்டும்தான் வந்து இது பண்ணிருக்காங்க. எலெக்ஷன் கமிஷன் யாரோட ஆளு? இவங்களோட ஆள் தானே. சரி பாத்துருக்கணுமா இல்லையா? நீங்க போயிட்டு நீங்க பூத்தா நீங்க பாத்துருக்கணுமா இல்லையா? சோ நீங்க சரியா உங்களுக்கு பூத் ஏஜென்ட்டே இல்ல அப்படின்னு போது நீங்க வந்து எப்படி நீங்க சொல்ல முடியும்? என்னை பொறுத்த வரைக்கும் அண்ணாமலைக்கு வந்து
என்ன சொல்றதுன்னு தெரியல. தோல்வி பயம் வந்துருச்சு. அதனால வந்து சூடும் ஜாஸ்தியாயிடுச்சு. அதனால வந்து இஷ்டத்துக்கு அவர் வளர்றாரு. அவ்வளவுதான். தேங்க்யூ.